பரமக்குடி கலவரத்தில் காயம் அடைந்தவர்களை சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் நிதி உதவி. கூடங்குளம் உண்ணாவிரத போராட்டத்திற்கும் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். சிக்கிமை மையமாக கொண்டு வட மாநிலங்களில் கடுமையான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவு. நரேந்திர மோடியின் உண்ணாவிரதம் கபட நாடகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியாவதால் பெயர்களை சேர்க்க வாய்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பரமக்குடி கலவரத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிதி உதவியும் வழங்கினார். பரமக்குடியில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற கலவரம் தொடர்பாக போலீஸ் நடத்திய தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் பலியானார்கள். பலர் படுகாயம் அடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக மதுரையிலும் கலவரம் ஏற்பட்டு போலீஸ் தடியடி நடந்தது. படுகாயமடைந்த பலர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். காயம் அடைந்தவர்களின் உடல் நலம் குறித்து அக்கறையுடன் விசாரித்த கேப்டன் அவர்களுக்கு நிதி உதவி மற்றும் பழங்கள் வழங்கினார். கேப்டனை செய்தியாளர்கள் சந்தித்த போது பரமக்குடி கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வந்ததாகவும் அவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. எங்களுக்கு அடிபட்டிருக்கும் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம். நான் எல்லார்ட்டையும் டீன்கிட்ட ஆர்மோட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். டாக்டர்களையும் பார்த்தேன். இல்ல எல்லாம் பாத்துக்கிறேன் இருக்காங்க. கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க போல இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு நான் பேசுறேன். நான் இடையில அப்பப்போ நான் போன்ல இங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதன் பின்னர் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருபவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் இடிந்த கரைக்கு நேரில் சென்று பார்த்து ஆதரவு தெரிவித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பனும் கடந்த 4 நாட்களாக பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மக்களின் உணர்வுகளை மத்திய அரசிடம் தேமுதிக எடுத்துரைக்கும் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் அணுமின் திட்டத்தை தொடங்குவதற்கு முன் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார். அணு உலைன்னு வைக்கும் பொழுது இங்க வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத கேட்கணும். கேட்டாங்களா? மக்களோட கலந்தாய்வு திட்டம் எங்க பார்த்தாலும் ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ற இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டாங்களான்னு கேட்கிறேன். இந்த இடம் மக்களுக்கு சொந்தமோ சொந்தம் இல்லையா அதெல்லாம் கேட்கும். ஆனால் இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷம். அந்த மக்களை கேட்கணுமா கேட்க வேணாம்ங்கிறது என்னுடைய குறை. கேப்டன் விஜயகாந்துடன் தேமுதிக மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஆகியோர் உடன் சென்று இருந்தனர். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களான சிக்கிம், அசாம், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. தலைநகர் டெல்லியிலும் நிலநடுக்கத்தின் தாக்கத்தை மக்கள் உணர்ந்தார்கள். சிக்கிம் மாநிலம் காங்டாக் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகி உள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கின. நேபாளம், டார்ஜிலிங் உள்ளிட்ட மலை பிரதேசங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினார்கள். நிலநடுக்கத்தை தொடர்ந்து பின் அதிர்வுகளும் ஏற்பட்டன. இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானது. நிலநடுக்க நிலைமைகளை பிரதமர் மன்மோகன் சிங் சிக்கிம் மாநில முதல்வருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். குஜராத்தில் நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்தது தவறான செயல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் அம்மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடி சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி 3 நாள் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவரை வாழ்த்தி பாஜக தலைவர்கள் பேசி வருகின்றனர். மோடியின் உண்ணாவிரதத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவும் ஆதரவு தெரிவித்துள்ளார். அவரது சார்பாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மைத்ரேயன், தம்பித்துரை ஆகியோர் அகமதாபாத் சென்று மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
இதனிடையே நரேந்திர மோடி நடத்தும் மேடை நாடகத்தை போல் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை கண்டதில்லை என்றும், இனப்படுகொலைக்கு காரணமான நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருப்பது கேலி கூத்து என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்தார். In the recent political history of our country, we have not seen an enactment of such an irony and such a farce as Mr. Modi's fast. I mean, here is a person who presided over the worst communal genocide in our country that happened in Gujarat in 2002. And today we find him sitting on a fast for communal harmony. There cannot be anything that is more ironical. நரேந்திர மோடியின் உண்ணாவிரதத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்திருப்பது தவறான செயல் என்றும் யெச்சூரி தெரிவித்தார். हमारा विरोध है एआईडीएमके के साथ जो भी चुनावी गठबंधन जो हुई, इसका मतलब ये नहीं है कि एआईडीएमके जो भी निर्णय लेती इस तरीके से उसको हम स्वीकार करते हैं. हम समझते हैं कि एआईडीएमके का ये निर्णय गलत है. ஆனால் குஜராத் கலவரத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க தாம் முயற்சித்ததாகவும், இந்த கலவரத்திற்கு தம்மை பொறுப்பாக்க முடியாது என்றும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். पहला एनालिसिस सही नहीं है. भारतीय जनता पार्टी में बहुत ही लोकप्रिय जननेता हैं, बहुत ही जन समर्थन वाले नेता भी हैं, हर तबके पर हैं, तहसील के लेवल पे हैं, जिले के लेवल पे हैं, राज्य के लेवल पे हैं, देश के लेवल पे हैं. भारतीय जनता पार्टी में नेताओं का अकाल नहीं है. और अगर ये एनालिसिस करें तो दूसरे सवाल का कोई मतलब ही नहीं रहता है. பிரதமர் பதவியை குறிவைத்து தாம் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கவில்லை என்று நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே நரேந்திர மோடி உண்ணாவிரதத்தை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடி நடத்தினார்கள். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி நாளை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதனால் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 19 அல்லது 20ஆம் தேதி அன்று நடைபெறலாம் என்று கருதப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இறுதி புகைப்பட வாக்காளர் பட்டியலும் நாளை வெளியிடப்பட உள்ளது. நடப்பு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியல்களை அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியல்கள் வெளியிடும் பணி தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிவடைந்து இறுதி புகைப்பட வாக்காளர் பட்டியல்கள் நாளை அனைத்து உள்ளாட்சி வாக்காளர் பதிவு அலுவலர்களால் வெளியிடப்பட உள்ளன. வாக்காளர் பட்டியல்களில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் போன்ற கோரிக்கைகளை உரிய படிவத்தில் நிரப்பி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரிடம் சமர்ப்பிக்கலாம். இது தொடர்பான உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டவுடன் உரிய வாக்காளர் துணை பட்டியல்கள் வெளியிடப்படும். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரை இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். இறுதியாக வெளியிடப்படும் திருத்த பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் ஆவார்கள். ஆக்ரா தனியார் மருத்துவமனை குண்டுவெடிப்பு சம்பவத்தை வைத்து தாஜ்மஹாலுக்கு ஆபத்து நெருங்குவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் பப்பர் கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 15 பேர் படுகாயம் அடைந்தனர். குண்டு வெடித்ததில் அந்த மருத்துவமனையின் கண்ணாடி கதவுகளும் ஜன்னல்களும் உடைந்து நொறுங்கின. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குண்டு வெடிப்புக்கு தீவிரவாதிகள் காரணம் அல்ல என்றும், தொழில் போட்டியின் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்றும் உத்தரப்பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மருத்துவமனையை மத்திய உள்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் பப்பரும் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜிதேந்திர சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். मैं एक ही रिक्वेस्ट करूंगा कि जो ये खबरें जा रही हैं कि ताजमहल से ये 2-2.5 किलोमीटर है, ऐसा नहीं है. ताजमहल से ये 7.5-8 किलोमीटर दूर है. हमें जो है 8 किलोमीटर दूर है हम लोग. ये जो घटना हुई है
इसलिए हमारे यहाँ पे शासन में, प्रशासन में अभी ये बात कहना, घबराहट पैदा करना कि ताजमहल खतरे में, ऐसी कोई बात नहीं। சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து தாஜ்மஹாலுக்கு ஆபத்து நெருங்குவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என்று உடனிருந்த ராஜ் பப்பர் தெரிவித்தார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பரஞ்சோதி தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவரது இரண்டாவது மனைவி புகார் தெரிவித்துள்ளார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பரஞ்சோதி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பரஞ்சோதி தன்னை இரண்டாவது திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டார் என்று டாக்டர் ராணி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். டாக்டர் ராணி பரஞ்சோதியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சென்னையில் செய்தியாளர்களிடம் காட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராணி பரஞ்சோதி தன்னை இரண்டாவது திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாகவும், இதேபோல பல பெண்களை அவர் ஏமாற்றியுள்ளதாகவும், அவரை அதிமுக வேட்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அட்லீஸ்ட் செகண்டா பண்ணிட்டுனாலும் என் கூட அவர் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம், அதையும் செய்யல. அதுக்கு பிறகு நிறைய பெண்களோட தொடர்பு, எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டு இருப்பாரு. நான் கேட்டாக்க கட்சிக்காரவங்கன்னு என்கிட்ட சொல்லிடுவாரு. பரஞ்சோதி தன்னிடம் 70 பவுன் நகை மற்றும் பணம் வாங்கி மோசடி செய்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்பமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வந்தனர். முன்னதாக விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய 12ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க 18ஆம் தேதி மாலை 4 மணி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். அதன்படி இன்று மாலை 4 மணியுடன் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஏராளமான தேமுதிகவினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் குவிந்திருந்தனர். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கழக பிரமுகர்கள் தேர்தல் பொறுப்பாளர்களிடம் வழங்கினார்கள். இதேபோல் அந்தந்த மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். சிகிச்சை பெற்று வரும் அமர் சிங்கை நேரில் சென்று பார்த்தார் அமிதாப் பச்சன். எய்ம்ஸ் மருத்துவமனையில் பரபரப்பு. சென்னையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்பரம், ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.